துளசி என்னாச்சு? ஏன்டி எதுவுமே பேசாம அமைதியா வர? இல்லடி, ரேகா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. திடீர்னு இந்த நியூஸ் கேட்டதும் ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடி. நான் எதுவும் ஒன்றும் பிளான் வச்சுக்கல. திடீர்னு நியூஸ் கேட்டதும் என்ன பண்ண ஏது பண்ண ஒன்றும் ஓடவே மாட்டேங்குது காரு. செலவுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, என் கையில் கொஞ்சம் காசு இருக்கு. அப்புறம் தேவைன்னா ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி காரு, இந்நேரத்தில் என் கூட எங்கள் அப்பா இல்லை பாத்தியா? அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ நாள் ரேகாவை குழந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பெரிய மனுஷியானதும் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா ஒன்றும் புரியலடி. ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு உள்ளுக்குள்ள. ஹே சில் துளசி, இந்த மூமெண்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். எங்கள் அம்மா இருக்காங்க, அம்புஜம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குவோம். நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, எதை பற்றியும் கவலைப்படாத. வீட்டுக்கு போனோடனே நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். சரி. ஃபஸ்ட்டு அம்புஜம்மா லட்சுமி அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறேன். சொல்லு. அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. வந்திருந்தா அவங்களையும் சேர்த்து கூட்டு போயிடலாம். யாரு போன் அடிக்கா இந்நேரத்துக்கு? ஹலோ, துளசி. சொல்லுமா. ரேகா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ரொம்ப சந்தோஷம் துளசி. நீ எங்க இருக்க? அம்புஜம்மா நானும் காரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் ரேகாவை கூப்பிட. அப்ப ஸ்கூல்லயே இருக்கா? ஆமா அம்புஜம்மா, நான் அவளை கூப்பிட போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்த பக்கத்துல வந்துட்டோம் துளசி. ஏன் அம்புஜம், ரேகா என்ன ஸ்கூல்லயே இருக்கா? ஆமா ஆமா பொண்ணம்மாக்கா கூப்பிட போயிட்டு இருக்காளாம். துளசி இந்த ஒரு நிமிஷம் இருமா. அந்த பிள்ளை ஒத்தையில எப்படி கூப்பிட போவோம்? நம்மளும் சேர்ந்து ஸ்கூல்ல போய் கூப்பிட்டு வருவோம். கார்ல தானே போயிட்டு இருக்கோம். ஆமா பொண்ணம்மாக்கா, நானும் அதான் நினைச்சேன். அப்ப துளசி நீ ஸ்கூல் கிட்ட போய் நில்லு, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிங்கம்மா, அப்ப நான் போனை வைக்கிறேன். ஆட்டுமா வை. எப்ப டிரைவர் தம்பி, கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் போக முடியுமா? போயிடலாம்க்கா. ரிட்டர்ன் எப்போ வருவீங்க? ஒரு சின்ன பிள்ளை இருக்குப்பா, அதை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும். உடனே வந்துருவோம். ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த பிள்ளையை கூட்டு வீட்டுல கொண்டு விடணும், அவ்வளவுதான். ஏன் நீங்க எங்கேயும் போறீங்களா? ஆமாக்கா, இன்னொரு ஆஃபர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போடுன்னு சொன்னாங்க. அதான் நான் ஒரு ½ ஹவர்ல வாரேன்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த பிள்ளையை கூட்டு கொண்டு வந்து வீட்டில் விடணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்க கிளம்பலாம். சரிக்கா, ½ ஹவர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அம்புஜம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பொண்ணம்மாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பிள்ளைகளும் ஒத்தையில வந்தாவோ. நம்மளை நம்பிதான் நம்ம கூட எம்பிடுனாலும் அந்த பிள்ளைல இருக்கு. அம்புஜம், முதல்ல கேலண்டர் எடுத்து நாள் குறிச்சு வைக்கணும். ஆமாம்மா, எந்த நேரத்தில் சமைஞ்சான்னு தெரியல. நேரமும் நாளும் குறிச்சு வச்சிருவோம். ஏக்கா, இந்த சந்தோஷமான விஷயத்த சின்ன பொண்ணுக்கு போன் அடிச்சு சொல்லிடவா? இப்ப வேணாம் கீதா, அப்புறம் அடுத்த பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி அவ வந்துருவா. ஆமா, இப்பதானே பேசி அவளை விட்டுட்டு வந்திருக்கு. தண்ணி ஊத்துற அன்னைக்கு கூப்பிடுவோம். ஆமா, அதுவும் சரிதான். அவளே அவ அம்மா வீட்டுக்கு எப்போ வரணும்னு காரணம் தேடிட்டு திரியுவா. இப்ப நம்ம இதை சொன்னோம் பையன், இது பெரிய சாக்கா போயிரும். உடனே அடுத்த பஸ்ல ஓடி வந்துருவா. ஆமா, லட்சுமி சொல்றது சரிதான். எப்படியும் 3 நாத்து தண்ணி ஊத்துவோம். அப்ப வந்தா போதாதா? அதானே, இப்பமே வந்து அவ என்ன செய்ய போறா? ஸ்கூல் வந்துருக்கா, இறங்கிக்கோங்க. துளசி பரவாயில்ல, உங்க கார்ல செம்ம லக்ஸரி காரா தான் இருக்கு. ஏன் காரா, என்னடி சொல்ற? ஆமா, நம்ம பாஸ் தான் சொல்லி அனுப்பினாங்களே உங்ககிட்ட, நம்ம கார் எடுத்துட்டு போங்கன்னு. காரு சும்மா இருடி, இதுலலாம் விளையாடாத. டிரைவர் காதுல விழுந்துற போது. நாளை பின்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிராம. ப்ராப்ளம் ஆனா ஆகிட்டு போகுது. வருண் பாஸ் தான் உன் பின்னாடி சுத்தி வராரு. நீயும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிற. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாச்சு உன் வாயில இருந்து உண்மை வருதான்னு பாப்போம். உயிருக்கு உயிரா பழகின தோழி என்கிட்டயே உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற. வேற யார்கிட்ட தாண்டி சொல்லுவ? என் மனசுல எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு பேசாத. அப்படியா? உண்மைங்களா மேடம்? சும்மா இருடி, ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு, வா இறங்கலாம். இதெல்லாம் பேச வேண்டிய இடமா இது? மெண்டல். ரேகா நம்மளை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாள. ஆமா, எனக்கே இவ்வளோ பயமா இருக்கு. பாவம், அவ என்னெல்லாம் நினைச்சாலோ என்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காளோ தெரியல. அவெல்லாம் பிரில்லியன்ட். ஒன்ன முதல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டா. ஏமா, எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா காரு, நாங்க இப்பதான் வந்து நிக்கிறோம். ஆமா, நீங்களும் கார்ல ஏட்டி வந்தீங்க? ஆமாம்மா, இது எங்க பாஸ் காரு. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களா, உடனே கார் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்மாடி துளசி, நாங்களும் கார்ல தான் வந்தோம். இந்த காரை வேணா அனுப்பிச்சு விடுமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கார்ல போயிடலாம். எப்ப நான் சொல்லிட்டு வரேன், நீங்க ரேகாவை கூட்டு வாங்க. ஏ துளசி, உன் தங்கச்சி சமைச்சிட்டாளா? நல்ல விஷயம். நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாம் பாத்துக்குவோம். சரிங்க ஆண்டி. சரி, போய் அந்த பிள்ளையை கூட்டு வாங்க. ஏ பொண்ணம்மாக்கு நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். வேண்டாம் அம்புஜம், யாராவது 2 பேர் மட்டும் போவாங்க. அவ அக்கா இருக்காளா, எப்படி கையெழுத்து போட சொல்லுவாவோ? இடையில எந்த பிள்ளையை கூட்டு போறதா இருந்தாலும் கையெழுத்து வாங்கிட்டு தானே விடுவாவோ. அதனால துளசி கையெழுத்து போடுவா. அதனால துளசி, நீ மட்டும் வேணா போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க. நாங்கெல்லாம் இங்க வெயிட் பண்றோமா, எல்லாரும் கும்பலா போக வேண்டாம், நல்லா இருக்காது. அது சரிதான், வா துளசி, அப்ப போவோம். ஏமா சொல்லிட்டேன், காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிடி, நீ இன்னைக்கு பாதிலேயே வந்துட்ட, உனக்கும் லீவா?
திரும்ப ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? ஆமாம்மா, நானும் ஆஃப் டே லீவ் எடுத்து வந்துட்டேன். ஆமா, கூட இருக்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே இவ ஒத்தையில அங்க என்னையாக்கும் இருந்துக்குவா. அதான் கீதாக்கா நானும் வந்துட்டேன். நாளைக்கெல்லாம் துளசிக்கு லீவு தான். ஆனா நான் ஆபீஸ்க்கு போகணும், தனியா தான் போவேன். பெரிய பிள்ளையா ஆயாச்சு, தனியா போயும் படிக்கணும்ல. ஏமா அவ தனியாலாம் போயிட்டு வந்துருவா, அவளுக்கு என்ன பயம்? ஹாஸ்டல்லாம் இத்தனை வருஷம் தனியா தானே இருந்தா. காரணியாவை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன வாயடிப்பா. வாங்கத்தே, இப்ப நான் அப்படிலாம் கிடையாது, அமைதியா ஆயிட்டேன் தெரியுமா? உன்னை யாரும் அமைதியாக சொன்னா? நல்லா பேசணுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு பேச தெரிஞ்சாதான் போற இடத்துல பொழைச்சிக்க முடியும். சரிதான், என்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேங்க நினைக்கிறேன். தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே நாளை விட்டு போயிருதுவோம். இக்க இந்த பிள்ளையை சும்மா கூட்டு போக முடியாதுல, தலையில துண்டு போட்டு தான் கூட்டு போகணும். எம்மா, என் ஹேண்ட்பேக்ல ஷால் இருக்கு, அதை போட்டுக்கலாம். ஷால் வச்சிருக்கியம்மா? சரி சரி. ஏன் லட்சுமி, வேப்ப மரம் இந்த தானே நிக்கி, வேற 2 குலை உடச்சிட்டு வருவோம். அந்த பிள்ளைக்கு கையில 2 வேப்பலையும் துறவாவும் கொடுத்து கூட்டு போவோம். ஆமா, நல்ல வேலை இந்த தான் நிக்கி வேப்ப மரம். வாங்க போனமாக்கா. 8மான்னு தெரியலையே, அதெல்லாம் புடிச்சு இழுத்துடலாம். 2 இலை 5 போதாதா? மதியம் 2 பேரும் சாப்பிட்டீங்களா? போன் எப்போ வந்துச்சு? ஃபோன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் கீதாக்கா. நாங்க உடனே லீவ்லாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரி சரி. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. இன்னைக்கு மேக்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ்க்குள்ள போகணும். இப்படியே மெதுவா நடப்போம். அங்க போயிட்டு இருக்கிறது சிவா மாதிரி இருக்கு. ஏடா சிவா, சிவா. சிவாவே தான். ஏடா சிவா. எம்மாடி, நம்ம அம்மா இங்க எதுக்கு வந்தா? முடிய பிடிச்சு ஆஞ்சிருவீங்க வாள. எம்மா, என்னம்மா ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஜெனிஃப் பையனை நம்ம அடிச்சு சண்டை போட்டதா மிஸ் அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லிட்டாவளோ. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஏம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. அவன் தான் என் ஸ்கேலு பென்சில் எல்லாம் எடுத்துட்டு ஓடுனான். யார் ஓடுனா? இந்த ஜெனிஃப் தாம்மா என் ரெக்கார்ட் நோட்டையும் கூட எடுத்துட்டு போயிட்டான். அதாம்மா அடிச்சேன். எங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துச்சு. வலிக்குது, வலிக்குதுமா, விடு. படிக்காம நல்ல ஊரை சுத்திக்கிட்டு கிளாஸ் இல்லம்மா, கட் அடிச்சிட்டு எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க இப்போ? வீட்டு காது விடு. ஏம்மா வீட்டுமா, உனக்கு யார் சொன்னா போன் அடிச்சா அவ்வளோ ஸ்கூல்ல இருந்து? ஆமா, ஸ்கூல்ல இருந்து போன் அடிச்சாவோ, அதான் வந்தேன். எந்த மிஸ் கால் பண்ணாங்க? வலிக்கு வீடு. இப்போ உனக்கு பாடதனால எடுத்துட்டு போவோ. இங்க கிரவுண்டுக்குள்ள என்ன சுத்திட்டு அலையற? பாட்டில இருக்க தண்ணி தீர்ந்துட்டு தண்ணி பிடிக்க போனேன். மிஸ்ஸும் வாட்டர் பாட்டில் கொடுத்து இதுலயும் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொன்னாவோ. அதுதான் தண்ணி பிடிச்சிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். என்னை விடு, நான் போகணும். எங்க மிஸ் பார்த்தவரை சத்தம் போடுவாவோ. விடுமா. என்ன பீரியட் நடந்துட்டு இருக்கு? மேக்ஸ் பீரியடுமா. மேக்ஸ்ல 100க்கு 100 எடுத்துருவியா? மேக்ஸ் ஒழுங்கா வராதுல நாயே உனக்கு. மேக்ஸ் ஒழுங்கா வராதுல. மேக்ஸ்ல என்ன மார்க் எடுத்த? என்ன மார்க் எடுத்தன்னு சொல்லு. ஓ மார்க் தான் எனக்கு தெரியுமே. ஓ லட்சணம் என்னதான் எனக்கு தெரியுமே. நல்ல கிளாஸ் கட் அடிச்சிட்டு தண்ணி பிடிக்க போறான். தண்ணி. ஐயோ கீதாக்கா விடுங்க, அவனை அடிக்காதீங்க. மிஸ் தானே பிடிச்சிட்டு வர சொன்னாவ. என்ன எதுக்கு இப்படி போட்டு அடிக்க? நீ போறதுனால தான் உன்கிட்ட கொடுத்தாவோ. ஏன் ஒரு பீரியட் தண்ணி குடிக்காம உன்னால இருக்க முடியாதோ? 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்திட்டு அலையறான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அலையறது பார்த்தேன், காதுல ஓட்ட போட்டு கட்டி தொங்க விட்டுருவேன். போ. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியல. எல்லாம் கெட்ட கெட்டதான் நடக்கு. பாவம் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு காரணியா, உனக்கு தெரியாது? கணக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு பெருசு பெருசா கொடுத்துருப்பாவனே. அந்த கிளாஸை கட் அடிச்சுட்டு இப்படி ஊர் சுத்திட்டு அலையறானே. தண்ணி தனக்க குடிக்க வந்தா டவுட்னா உங்க மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறான். நீங்க ஏன் போட்டு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இவன் மேம் கிட்ட டவுட் கேட்டானா கிழிச்சான். ஒரு பீரியட் நடந்தா எப்ப அந்த பீரியட் முடிஞ்சு இந்த டீச்சர் வெளியில போவான்னு அலைவான். இவன் அவன் டீச்சர் கிட்ட போய் டவுட் கேட்க போறானா? சரித்திரத்திலே கிடையாது. கீதா, உன் மவனை பத்தி ஏன் இந்த அடி அடிக்க? ஆமா, பிள்ளை மூஞ்சே சரியில்லை, வாடினாப்ல போகுது. தண்ணி பிடிக்க தானே வந்திருக்கான். நீ ஒரு ஆளு. லட்சுமிக்கா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பார்த்துக்கிட்டுங்க. என் மவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் என்னத்துக்கு இங்க வந்திருக்கான்னு. தனக்கு பாடம் எடுக்காவோ, இந்நேரத்துக்கு தண்ணி தாவோ எடுக்குமா? அவனுக்கு உட்காந்து படிச்சுட்டு போக தெரியாதா? சரிம்மா வீடு, அவன் தானே படிக்க போறான், அவனுக்கு தெரியாததா? நம்ம போட்டு அடிச்சா அவன் ஒழுங்கா படிச்சிருவானா? அவன் நல்ல படிக்க பையன் தானே, எதுக்கு போட்டு இப்படி அடிச்ச? பாவம், கிளாஸுக்குள்ள போய் அழுதுட்டு இருக்கானா என்னமோ. அழுதான் அழுவான், விடுங்க. என்ன நேரமும் வாங்குற அடி தானே, எனக்காவது புதுசா அடிச்சாதான் சொல்லலாம். என்ன மனுஷி சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறது? இந்த அந்த பிள்ளை தங்கச்சியை கூட்டு வந்துட்டா. காருவோம் ஷாலை எடு, அவ தலையில போட்டு கூட்டு போவோம். இந்த அம்மா வேப்பல துறவால என்னைக்கு கையில வச்சிருக்கணும். ரேக்கா இந்தா, இந்த சாவியை எப்பவும் கையில வச்சிருக்கணும். சரிக்கா. லீவெல்லாம் சொல்லியாச்சா? ஆமா லட்சுமி அம்மா சொல்லியிருக்கு. அவளுக்கு எக்ஸாம் வேற நடக்க போகுது, என்ன செய்யனே தெரியல. வாங்க வீட்டில் போய் பேசிக்கலாம் எதுனாலும். அப்ப பரீட்சையா நடக்கு, 3வது தண்ணி ஊற்றி அனுப்பிச்சுடுவோமா?
ஆமா லட்சுமி, நானும் அதான் யோசனையா இருக்கேன். வா வீட்ல போய் எதனால முடிவு பண்ணிக்குவோம். துளசி மெதுவா கூட்டுவாமா. சரிங்க அம்புஜம்மா. வாடி ரேகா. ரேகா, இனிமே அக்கா சொல் கேட்டு நடக்கணும், சரியாம்மா? சரிங்கம்மா. எங்க போனாலும் வந்தாலும் அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அக்காட்ட சொல்லாம எங்கேயும் ஒரு பக்கம் போக கூடாது. ஆட்டுமா? ரேகா தான் கெட்டிக்கார பிள்ளைய, நல்ல தங்கமா இருப்பா. ஏன் லட்சுமி, உன் வீட்டில் தானே இந்த 2 பிள்ளைகளும் இருக்கு. அப்போ உன் வீட்டில் வச்சு தானே ஃபங்க்ஷன் நடக்கும். ஆமாக்கா, இங்கே தான் வச்சு நடக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போனோடனே அப்படி இருந்துக்கிடாதீங்க. நம்ம தான் முன்னெடுத்து எல்லாம் செய்யணும். நம்மளாம் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு பண்ணுவோம். ஆமா, இதெல்லாம் சொல்லியாம செய்வோம், அதெல்லாம் வந்துருவோம். ஏ சோப்பி, என்ன இது? மாமா, உனக்கு தான் கொண்டு வந்தேன், ஜூஸ் எடுத்துக்க. உங்க அம்மா கொண்டு வராம உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாளா? ஆமா. சரி, இங்க வை. ஆஹா, கூலிங்லாம் பேரும், நீ எடுத்துக்கோ. அம்மாவும் மகளும் ஒரே இம்சு தாண்டி நீங்களாம். கூலிங் போனாலும் பிரச்சனை இல்லை, டேபிள்ல வை. சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் 6th போயிட்டேன். ஓ, மேடம் 6th ஸ்டாண்டர்ட் போயாச்சா? வெரி குட், வெரி குட். நல்லா படிப்பியா? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எங்க கிளாஸ்ல நான் தான் லீடர். சரிதான், லீடர் வேறயா? சோப்பி, உனக்கு ட்ரெஸ், சாக்லேட், டாய்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்தேன், பாத்தியா? பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா ஷாப்பிங் போகும்போது ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். வெளியில போகும்போது நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் போடுவியா? மாமா இங்க இருக்கும்போது போட்டு காட்ட மாட்டியா? உன் கூட தான மாமா ஷாப்பிங் போறோம். அம்மா சொன்னா ரெடி ஆயிட்டு இருக்கா, அதான் எனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிருக்கா. நான் எப்படி உங்க அம்மாட்ட ஷாப்பிங் போலான்னு சொன்னேன்? அம்மா தான் நான் ஸ்கூல் விட்டு வந்ததுமே சொன்னா, எனக்கு தெரியாது. உங்க அம்மா ஏதோ பெருசா பிளான் பண்றா. சரிதான். சரி சோப்பி, நீ தான் சாங்லாம் நல்லா பாடுவியே, மாமாக்கு ஒரு பாட்டு பாடு. பாடுவேன். சில்லா சிரிக்கியே எங்க மாமா பொறுக்கியே, சில்லா சிரிக்கியே எங்க மாமா பொறுக்கியே. சாங் எப்படிடா? ஏ குண்டம்மா, உன் வேலை தானா இது? பச்சை குழந்தை இப்படி கெடுத்து வச்சிருக்கேடி. நானா எதுவும் சொல்லி கொடுக்கலப்பா, ஓ மருமக தான் பாடுறா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க கிளம்பி நிக்கிற? ஷாப்பிங்க்கு. யார் கூட்டு போக போறா? நீ தான் கூட்டு போகணும், வேற யார் இருக்கா வீட்ல? ஷாப்பிங் போகணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்து நிக்கிற. நான் ஊருக்கு கிளம்புறேன்டி. இப்ப மட்டும் எங்களை ஷாப்பிங் கூட்டு போல செம்மையா கோவப்பட்டுருவேன். அதான் ஃபாரின்ல இருந்து வரும்போதே உனக்கு தேவையான ட்ரெஸ், ஹேண்ட்பேக், செப்பல் என்னெல்லாம் கேட்டையோ அத்தனையும் வாங்கி கொண்டு வந்து தந்துட்டேனடி. பின்ன என்ன இன்னும் ஷாப்பிங்கு? ஹலோ சார், ஷாப்பிங் வந்து இதுக்கு இல்ல, நாளானைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணுமே அதுக்கு. மேரேஜே வேண்டாம்னு சொல்ல போறேன், இதுல நீ ஷாப்பிங் வேற பண்ண போறியா? எதுக்கு இது தேவையில்லாத செலவு? டேய், உனக்கு கல்யாணமே இன்னும் ஆகல, அதுக்குள்ளேயும் இந்த செலவெல்லாம் பாக்குறியா? அப்ப கல்யாணம் ஆயிட்டுனா அக்காக்கு ஒன்னும் வாங்கி தர மாட்டேன், அப்படிதானே? உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இனி என் செல்ல குட்டி மக்கள் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்படிதானே சோப்பி? ஆமா ஆமா, அம்மாக்கு எதுவும் வாங்கி கொடுக்காத மாமா. ஏய் சோபனா, அதுக்குள்ளேயும் உங்க மாமா கூட சேர்ந்துட்டியா? நீ போ, நீ பேட் மம்மி, மாமா தான் குட் பாய். அடப்பாவி. நீ மட்டும் தான் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுப்பியாடி? அது சரி. சரி, ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புடா. இப்ப போனாதான் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வர முடியும். தெரியாம உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டி. கிளம்பு சக்தி, டைம் ஆயிட்டு இருக்கு. உங்க மாமா வரதுக்குள்ளேயே வீட்டுக்கு வரணும். மாமாக்கு தெரிஞ்சா என்ன? மாமா திட்டுவாரா? திட்டாம ஷாப்பிங் போனதுக்கு கொஞ்சமா செய்வாரு. நீ வாடா. அம்மாவும் கால் பண்ணி நாளானைக்கு போறதுக்கு திங்ஸ்லாம் வாங்கி வைக்க சொன்னா, அதனால போணும், வாடா சீக்கிரம். சரி சரி, கிளம்பி தானே நிக்கிறேன், வா. விட்டா அழுதுருவா போலயே. ஆமா, அழுறாக. எனக்கு தானே பொண்ணு பார்த்து நான் தானே கல்யாணம் பண்ண போறேன், நீ வேற. இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். ஒழுங்கா கிளம்பி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.